போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி புலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழிதிரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒளிமறி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி சீராண்ட தெல்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுழி தழைகமாதும் வாரணாம்பிகையுடன் அமர் தொண்டீஸ்வரர் மங்களாம்பிகையுடன் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமிழ் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத் தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் திருவடிகளை வணங்கி மாணிக்கவாசகர் திருவடியை வணங்கி திருவாசகத்தை வணங்கி வகுப்பை தொடங்குகிறோம். நம்முடைய பாடப்பதிகம் எண்ணப்பதிகம் என்ற மந்திரத்தில் முதல் மந்திரத்தின் கடைசி வரியை வைத்து எத்தனாவது பதிகம்? எண்ணப்பதிகம் 44வது பதிகம், 460க்கு மேலே. கடைசி வரியை வைத்து அது சொரூபத்தை பேசுகிறது, திருவருள் காட்டி. இரண்டாவது மந்திரத்தை சொல்லி கடல் காட்டி என்பது சிவனை சொல்லுகிறது, உருவத்தை சொல்லுகிறது. மூன்றாவது மந்திரத்தில் பேரின்பம் வருது, அடிகாட்டி, இணைமலர் அடிகாட்டி என்பது குருவை சொல்லுகிறதுன்னு ஆரம்பித்து நேற்றைய மந்திரம் ரொம்ப இந்த பதியத்துக்கே புது விளக்கம் கொடுத்துருக்குது. நேற்றைய மந்திரம் ரொம்ப முக்கியம். ஆமாம், நேற்றைய மந்திரத்தினுடைய பொருள், எனது தலைவனே, அடியேன் உன்னிடத்தில் பற்று இல்லை, உன்னை வழிபடவில்லை, உனது மேலான திருவடிகளை காண்பதற்கு ஆசைப்படவில்லை. சிவாய நம. நான் உள்ளத்தில் உன்னை நான் கும்பிட்டாலும் உன்னை நான் துதிக்கவில்லை, ஆனாலும் என்னுடைய பிறப்பை நீக்க வேண்டும். முத்து போன்றவனே, மாணிக்கம் போன்றவனே, ஆதியானவனே, உன் பெயரை கூறி ஓலமிட்டு உன்னை எந்த அளவிலாவது யான் தொடர்ந்து பற்றினமையால் இனிமேல் உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்பது தான் இந்த மந்திரம். அந்த மந்திரத்தில் 10 என்பது பற்று என்ற பொருளில் வந்தது. இந்த மந்திரத்துக்கு நாம் பொருள் பார்க்கும்போது நிறைய எதிர்மறை செய்திகளை மாணிக்கவாசர் சொல்லுகிறார். ஒன்று, என்னுடைய தலைவனைன்னு அழைக்கிறாரு. அதற்கு பிறகு, உன் மேலே எனக்கு பற்றில்லை, நான் உன்னை வழிபடவில்லை, நான் உன்னுடைய திருவடியை காண ஆசைப்படலை, நான் உன்னை புகழ. எத்தனை செய்திகள் சொல்கிறாருன்னு பார்த்துக்கிடுங்க. பற்று இல்லை, வழிபடவில்லை, திருவடிகளை காண ஆசைப்படவில்லை, உன்னை புகழவில்லை, 4 செய்திகள் சொல்கிறார். இந்த 4 செய்திகளை சொல்லுவதன் மூலம் இதை மாணிக்கவாசகர் செய்யவில்லை என்று பொருள் அல்ல. அவர் முழுமையாக செய்தும் அவருக்கு அதில் ஒரு திருப்தி இல்லை. முழுமையாக செய்தும் அவருக்கு அதில் ஒரு திருப்தி இல்லை. அவர் செய்யவில்லை என்றால் என் பிறப்பை நீக்க வேண்டும் என்று கேட்க மாட்டார். இதில் நான் செய்யலை, என்னுடைய பிறப்பை நீக்குங்கன்னு எப்படி கேட்பார்? ஆமாம், அதாவது ஞானிகளுக்கு பொய் சொல்ல தெரியாதுங்கிறது இதில் தெரியுது. மாணிக்கவாசகர் நிறைய தான் செய்து மறைக்க விரும்புகிறாரு, ஆனால் அவரால் என்ன செய்ய முடியல, மறைக்க முடியல. பிறப்பை நீக்குங்கன்னு கேட்க முடியாது. அதான் நேற்று வகுப்பில் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு தாயை அன்போடு பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி, எங்கள் அம்மாவுக்கு நான் சரியாக சமைச்சு கொடுக்கல, எங்கள் அம்மாவுக்கு நான் சரியாக துணி துவைச்சு கொடுக்கல, எங்கள் அம்மா படுத்திருக்கிற அறையை நான் சரியாக சுத்தம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் செய்யலைன்னு அர்த்தம் கிடையாது. நான் செய்தேன், ஆனால் எனக்கு என்ன இல்லை, இன்னும் செய்திருக்கலாமோன்னு தோணுது. அந்த மீனிங் தான் இது மாணிக்கவாசகர் சார். அதனால தான் என்னுடைய பிறப்பை நீக்கணும்னு கேட்குறாரு. இந்த இடத்துக்கு நாம் திருச்சதகத்திலேருந்து அற்புதமான பிரமாணங்களெல்லாம் நேற்று கொடுத்தோம். அதை எடுத்து நீங்கள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா தான் நம்ம இந்த புது பகுதிக்குள்ளே போக முடியலன்னா அடுத்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது. திருச்சதகத்தில் இதில் நம்ம இணைச்சி அரிய செய்திகளை எல்லாம் பார்த்தோம். இதே மாதிரி தான் அவர் எதிர்மறையாக பேசுகிறாரு. திருச்சதகம் 4, திருச்சதகம் 5, தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன்
அவமே பிறந்த அருவினை ஏன் அப்படிங்கிறார். எனக்கு ஞானம் கிடைக்கல, அதனால் திருவடி கிடைக்கல. எந்த மந்திரத்தில்? 5ல் சொல்கிறார். நான் தவம் செய்யலை. இதே மந்திரம் தான், இதே புலம்பல் தான். எதில் சொல்கிற புலம்பல்? அதில் சொல்கிற புலம்பல் அங்கே இருக்குது, 5ல் இருக்குது. நான் தவம் செய்யலை, மலரிட்டு கும்பிடலை, நான் பிறந்தது வேஸ்ட்டு, எனக்கு உன்னுடைய அடியார்கள் கூட இருக்க முடியல, ஞானம் வரல, ஞானம் வராதனால வீடு வரல. இதே புலம்பல் அங்கே இருக்குது. இந்த எண்ணப்பதிகத்தில் என்ன பொருள் எடுத்தோமோ அதே பொருள் தான் இந்த மந்திரத்துக்கு எடுக்கணும். அவர் இல்லைன்னு சொன்னால் நம்ம நம்ப முடியுமா? நானெல்லாம் ஒரு பணக்காரன் சொன்னால் நம்ம நம்ப முடியுமா? நானெல்லாம் பணக்காரில் இல்லைன்னு அவன் சொன்னாலே பணக்காரன் தானே அர்த்தம். ஆமாம், நான் தான் எழுதினேன்னா அவன் எழுதலைன்னு அர்த்தம். நாகேஷ் சொல்கிறார்ல, நானே தான் எழுதினேன் அப்படின்னாலே அவர் அது எழுதலைன்னு அர்த்தம். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை பொருளை தரும். அதே மாதிரி இடம் தான் இந்த இடம். அடுத்த மந்திரமே இதையே சொல்லுது. திருச்சதகம் 6. பறந்து பல ஆய்மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி என்னும் அன்பருள்ளாம். எனக்கு அன்பு தான்னு கேட்குறாரு. மேலே இருக்கிற குறை இருந்தாலும் அன்பைத்தான்னு கேட்குறார். அதுலேருந்து அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா 14வது மந்திரத்துக்கு வரணும். திருச்சதகம் 14. அதே புலம்பல். ஆமாறும் திருவடிக்கு அகங்குடையேன், அன்புருகேன், பூமாலை புனைந்தேத்தேன், தூகேன் மெழுகேன் கூத்தாடேன், சாமாரை விரைகின்றேன். இந்த சாமாரை விரைகின்றேன் தான் அங்கே நான் வீணாக பிறந்தேன்னு சொன்னது என்று அதில் கேட்குறாரு. அதிலேயே நம்ம 14க்கு போயிட்டோம். 13 பார்த்ததை ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்காங்க. நேற்று பார்த்தவங்க 13லே இருக்குது. வருந்துவன் என் மலர்பாதம் அவைகண் நாயடியேன், இருந்து நல மலர்புனையேன் ஏத்தேன் நான் தழும்பேற அப்படிங்கிறார். இது எத்தனை மந்திரங்கள் திருச்சதகத்தில் இதில் கனெக்ட் ஆகுது? இந்த 4 மந்திரங்களுக்கான ஒரு அனுபவ விளக்கம் தான் எண்ணப்பதிகத்தில் வருது. இந்த செய்தி முதல்ல வரணும். ஆமாம், இதை விரித்தால் ஒரு நூலாக எழுதலாம். நேற்று சொன்னேன், பெரிய கட்டுரையாக்கலாம், பெரிய நூலாகலாம். நான் இதை சுருக்கி சொல்லியிருக்கிறேன் நேற்று வராதவங்களுக்காக. நீங்கள் அதை கேட்டிங்கன்னா பிரம்மாண்டமான வகுப்பு நேற்று. அது மிகப்பெரிய செய்தி. ஆமாம், இதை சொல்லாமல் விட்டுறக்கூடாங்கிறதுக்காக சொன்னேன். இதில் இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்கிறோம். அதாவது உண்மையில் இந்த எண்ணப்பதிகத்தில் 4வது மந்திரத்தில் உண்மையில் பற்று இல்லை என்று சொன்னது ஞானம், உன்னை வழிபடவில்லை என்று சொன்னது கிரியை. திருவடியை காண ஆசைப்பட்டேன் என்பது யோகம், உன்னை நான் புகழவில்லை என்பது சரியை. 4மே இல்லைங்கிறத இந்த வடிவத்தில் அவர் சொல்கிறார் என்று பார்த்தோம். இந்த பதிகத்துக்கு தலைப்பே ஒளியா இன்பத்து இடையறாத இன்பம். அந்த இன்பத்தை மந்திரம் 3ல் சொல்லிட்டார். இந்த அடிப்படையை வைத்து கொண்டு அடுத்த மந்திரத்துக்கு நாம் பொருள் எழுதணும். மந்திரம் 5. அந்த முதல் மந்திரத்தில் இறைவனை தலைவனேனும் அழைப்பார், ஆதியானவனேனும் அழைப்பார். அந்த 2க்கும் தனியாக விளக்கம் சொல்லியிருக்கிறோம். தலைவன் ஏன் சொன்னார், ஆதினி ஏன் சொன்னார், அது விளக்கம் சொல்லியிருக்கிறோம். இப்போ 5வது மந்திரத்துக்கு பொருள் சொல்கிறோம். எங்கள் தலைவனே, நான் உன் திருவடிகளை பார்ப்பதை விட்டேன். பார்க்கவில்லைன்னு அர்த்தம். எனது கண்கள் மகிழும்படியாக போற்றுவதை விட்டேன், புகழ்வதையும் விட்டேன். உறுதியானவனே, பிறகு எதைத்தான் செய்தேன் என்றால் என் அறிவு அழிந்தது. என் அறிவு அழிந்தது. உன்னை நினைந்து உருகும் அடியார் தன்மைகளையும், உன்னை நினைந்து உருகும் அடியார்களுக்கு இருக்க வேண்டிய தன்மைகளையும் எனது கீழான தன்மையினால் நான் விட்டேன். உன்னை நினைந்து உருகும் அடியார்கள் தன்மைகளையும் எனது கீழான தன்மையினால் விட்டேன். அதனால் உன்னை பார்ப்பதையும் நான் விட்டுவிட்டேன்.
உன்னை பார்ப்பதில்லை, அடியாரை பார்ப்பதையும் விட்டுவிட்டேன். நீ ஏற்கனவே குருவாக வந்தது போல் மீண்டும் வந்தாலும் உன்னை பார்ப்பதற்கு நான் கூசுவேன். குறிப்புரை காணுமது. காணும் அது என்றால் காணுகின்ற செயல், அது என்பது செயலை குறித்தது. பேணுதல் என்ற சொல்லுக்கு வணங்குதல் அர்த்தம். நம்மை பேணும் அம்மைகான் உமையன்னா சிவனை யார் பேண முடியும்? காரைக்கால் அம்மையார் இருந்தாலும் பேண முடியாது. கடவுளை ஆன்மா இப்படி பேண முடியும், வணங்க தான் முடியும். ஆடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம், யானை வளர்க்க முடியுமா? யானை வளர்க்குறதுக்கு எல்லாராலையும் முடியாதுல்ல. அதனால் பேணுதல் என்பதுக்கு வணங்குதல் என்று பொருள். இப்போது நம்ம அந்த மந்திரத்தினுடைய பொருளுக்குள்ளே போறலாம். எம்பெருமானே முதல்ல எடுக்கிறார். எம்பெருமானே, இதற்கு நம்ம தசகாரியத்திலேருந்து எடுத்தோம். எம்பெருமானே என்பது அடிமை பண்பு வராத ஒருவர் இறைவனை தலைவன் என்று சொல்ல மாட்டார். எனவே மாணிக்கவாசகர் அடிமை பண்பு மிக்கவராக இருந்ததனால் அது ஆன்ம சுத்தி நிலையை அடைந்து சிவ தரிசனம், சிவ யோகம் அடைந்து சிவபோகத்தில் இருக்கிறார். சிவபோகத்தில் இருக்கிறார். அதனால தான் ஒளியா இன்பத்து ஓகை 3வது மந்திரம் தான் அந்த சிவபோகத்துக்கு பிரமாணம். 3வது மந்திரம் மட்டும்தான் இந்த மந்திரமும் ஒரு வகையில் பிரமாணம். அதனால் எம்பெருமானே என்றார். அடுத்தது, நான் திருவடியை பார்ப்பதை விட்டேன், போற்றுவதை விட்டேன். போற்றுவதை விட்டேன். முதல் மந்திரத்துக்கும் இந்த மந்திரத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. முதல் மந்திரத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். பத்திலனேலும் பணிந்திலனேலும், என்கிட்ட பக்தி இல்லை, நான் பணியலை, பித்து இல்லை, இல்லைன்னு தான் சொன்னார். இங்கே வேற சொல்கிறார். ஒளிந்தேன்னு தான் சொல்கிறார். ஒளிந்த ரெண்டுக்கும் மிகப்பெரிய மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு இருக்குது. எந்த வார்த்தையில்? ஒளிந்தேருங்கிற வார்த்தைக்கும் இல்லைங்கிறதுக்கும் வேறுபாடு நிறையா. அந்த வேறுபாடு தெரியலைன்னா இந்த மந்திரத்துக்கு தப்பான பொருள் சொல்லிடுவாங்க. மந்திரம் 4 என் அடியேனிடத்தில் பற்று இல்லை, நான் உன் திருவடிகளை காண ஆசைப்படவில்லை, இல்லைன்னார். இங்கே ஒளிந்தேன்கிறார். இல்லை என்று சொன்னது பணிவு மொழி. மந்திரம் 4 இல்லை என்று சொன்னது பணிவு மொழி. மந்திரம் 4 இன்னும் நாம் இறைவனுக்கு செய்திருக்க வேண்டுமோ என்ற எண்ணத்தில் சொன்னது. அதுதான் அம்மாவை உதாரணம் சொன்னேன். அம்மாவும் வயசான காலத்தில் நிறைய டார்ச்சர் பண்ணோம். அந்த டார்ச்சரில் நிறைய செய்யாமல் விட்டுருவாங்க. பிறகு அம்மா இறந்த பிறகு அம்மா டார்ச்சர் பண்ணதை கூட பொருட்படுத்தாமல் நம்ம செய்திருக்கலாமோன்னு சொல்லுவாங்க. புரியுதா? இதெல்லாம் உலகத்தில் சகஜம். நம்ம மாணவர் ஒருத்தரே சொன்ன டயலாக் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் நடந்த டயலாக் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை யாரும் கடைசியில் எங்கள் அண்ணனெல்லாம் சரியாக பார்க்கல, கடைசியில் எல்லாம் முடிஞ்சவரை என்ன செஞ்சுருக்கலாங்கிறாங்க, பார்த்துருக்கலாங்கிறாங்க. அது ஒரு பக்கம். புரியுதா? இது இன்னும் நாம் இறைவனுக்கு செய்திருக்க வேண்டுமோன்னு அவர் நினைக்கிறார். அது பெரியவங்க உடைய மனநிலை அப்படி தான் இருக்கும். திருப்தி அடைய மாட்டாங்க. அந்த சுவாமி சிவானந்தாங்கிறவுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், மலேசியாவில் இருந்தார். அவருடைய சமையல்காரருக்கு இரவு நேரத்தில் அவர் கால் பிடிச்சி விடுவாராம். சமையல்காரருக்கு, ஒரு டாக்டரு. ஏன்னு கேட்டால், நீ எவ்வளோ கஷ்டப்படுறா, உன் கால் பிடிச்சிட்டு உனக்கு யார் இருக்கா அப்படிம்பாரான். பிறகு ஒருத்தர் அவர் கூட இருந்த ஒருத்தர், நான் வியாபாரம் பண்ண போகிறேன்னாராம். அப்போ இவர் வியாபாரம் பண்ணுறதுக்கு பணத்தை கொடுத்துட்டு கடையில் சாமான் வாங்க இவரே காசு கொடுத்து ஆள் அனுப்புறது. அப்படி ரொம்ப வருஷம் செஞ்சுருக்கிறார். யார்? அது அவங்களுக்கு அந்த திருப்தி, நம்ம இவனுக்கு தான் கடை வச்சு கொடுத்துட்டோமே, ஒரு வியாபாரத்தை வச்சு, அந்த திருப்தியெல்லாம் அவங்களுக்கு வராது. நீ செய்யறதுன்னு தொடங்கிட்டுனா என்ன வராது? நல்லா செய்யணும்னு வச்சுட்டிங்கன்னா திருப்தி வராது. எதையோ ஒன்று செய்யணும்னு சொன்னால் திருப்தி வரும். நல்லா செய்யணும்னு செஞ்சிட்டோம்னா திருப்தி. அதுதான் மாணிக்கவாசகர். நம்ம பூஜை தானே பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சா திரும்பி வைக்கணும், வச்சுருவோம். காலையில் எழுந்திரிச்சா சாமிக்கு அபிஷேகம் பண்ண, அவ்வளோதானே, பண்ணிடலாம் விடுங்க, பண்ணால் போச்சுங்கிறோம். ஆனால் அதில் திருப்திங்கிறது வேறு. ஒரு திருப்திங்கிறது அது நம்முடைய பக்குவத்திலேருந்து வரக்கூடியது. எதுலேருந்து வரக்கூடியது? பக்குவத்திலேருந்து வர்றது.
கண்ணப்பர் பூஜை வந்து ஆகமப்படி இல்லை. ஆனால் கண்ணப்பருக்கு அதில் திருப்தி இருந்ததா இல்லையாங்கிறதுலாம் கண்ணப்பர் திருப்தி அடையலையே. ஒரு கண்ணு தரலாம், சாமிகிட்ட இப்படி சொல்லியிருக்கலாமே, நீங்கள் என்கிட்ட விளையாடுறதெல்லாம் கரெக்டு தான், அடுத்த விளையாட்டை இன்னொருத்தர் செகண்டரியாக இன்னொரு ஆளை போட்டுக்கிடுங்க, நான் ஒரு கண்ணு தர்றது, ஒரு கண் தந்ததே ஓவர்னு சொன்னாரா? ரெடியாக இருந்தார்ல. நாம் அந்த திருப்திக்கு இல்லையே, நாம் பூவை கூட வைக்க ரெடி இல்லையே. இந்த பூ என்னைக்காகுன்னு நினைக்கிறோம், இதில் கொஞ்சம் மிச்சம் வச்சோம்னா நாளைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். எதை கூட வைக்க ரெடி இல்லை. அவர் தந்த பூவையே அவருக்கு வைக்க தயாரில்லை. சாமிக்கு பிரசாதம் வைக்கலான்னு கல்கண்டு வச்சோம்னா கொத்தாள்ளி வைக்கிறோமா? ஒரு 5-6 கல்கண்டை வச்சுட்டு இது நாளைக்குங்கிறோம் சாமிக்கிட்ட. இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வேறுபாடு. மாணிக்க சொல்லு இந்த ஒளிந்தேன் என்பதற்கு இது பெரிய வார்த்தை. இதை ஒரு நாள் கருத்தரங்கு நடத்தலாம். இல்லை இல்லை என்பதற்கு பொருள் வேறு. இந்த ஒளிந்தேன் என்ன பொருள்னா, அவர்கள் அந்த திரிபுடியற்ற நிலைக்கு போகிறத சொல்கிறார். எந்த நிலைக்கு போவது? காண்பான் காட்சி காணப்படும் பொருள் அற்ற நிலைக்கு போகிறது. திரிபுடி அற்ற நிலை. காண்பான் இல்லை, காட்சி இல்லை, காணப்படும் பொருளும் இல்லை. தத்துவ சுத்தி அடைந்ததனால் தத்துவத்தினுடைய தாக்கம் இல்லை. ஆன்ம சுத்தி அடைந்ததனால் தன்முனைப்பு இல்லை. சிவபோகத்துக்கு சென்று விட்டதனால் அருள் நினைவு இல்லை. தான் சிவமாகி விட்டதால் சிவத்திலிருந்து தன்னை பிரித்து உணரவும் முடியவில்லை. சிவானுபவம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய சாரம், இந்த மந்திர சாரம். இப்போ நீங்கள் எடுத்து உள்ளே போய் பாருங்கள். உன் திருவடியை பார்ப்பதை விட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சிவபோகத்திலிருந்து சிவயோகத்திலிருந்து சிவபோகத்துக்கு போயிட்டேன்னு அர்த்தம். சிவ யோகத்திலிருந்து எங்கே போயிட்டேன்? ஆமாம், சிவயோகம் என்பது அருளை பார்ப்பது, சிவபோகம் என்பது சிவத்தை பார்ப்பது, சிவத்தில் அழுந்துவது. சிவ யோகம் என்பது சூரிய ஒளியை பார்ப்பது போல, சிவபோகம் என்பது சூரியனையே பார்ப்பது போல. இதை உண்மை நெறி விளக்கம்ங்கிற நூல் அருளில் அழுந்தாது என்று சொல்லுகிறது. உண்மை நெறி விளக்கத்தில் இதற்கான அந்த வரி இருக்குது. அருளில் அழுந்தாது. எதையும் கடந்து போகணும், அருளையும் கடந்து போகணும். ஆமாம், அருளில் அழுந்தாது. அதைத்தான் திருவருட்பயன் வா சி அருளி எவ்வை வாழ்விக்கும் என்று சொன்னது. வா சி அருளி எவ்வை வாழ்விக்கும், வகரமாகிய அம்மை சிகரமாகிய சிவத்தை தந்து எகரமாகிய ஆன்மாவுக்கு ஆன்மா பேரின்பத்தை அடையச் செய்யும். எகரமாகிய ஆன்மா பேரின்பத்தை அடையச் செய்யும். வாசி அருளி எவ்வை வாழ்விக்கும். அந்த செய்தியை தான் இங்கே பதிகிறார். நான் துரியாதீதத்துக்கு போயிட்டேன். எதில் நிற்க முடியல என்னால்? துரியத்தில் நிற்க முடியலங்கிறது தான். காடுமது ஒளிந்தேன் இந்திருபாதம் கண்டு கண் கலிகூற. அடுத்தது ரெண்டாவது, கண் குளிரும்படியாக பார்ப்பதை விட்டேன். கண் குளிரும்படியாக பார்ப்பதை விட்டேன். புகழ்வதை விட்டேன். 2 பாயிண்ட். பார்ப்பதை விட்டேன், புகழ்வதை விட்டேன். இது அதாவது சரியைக்காரர்களுக்கு உருவ வழிபாடு, கிரியைக்காரர்களுக்கு அருவுருவ வழிபாடு, யோகிக்கு அருவ வழிபாடு, ஞானிக்கு அருவங்கடந்த வழிபாடு. அதாவது அருளையே
அருளையே நினைத்திருத்தல், அருவங்கடந்த நிலை. சொரூபத்தை வழிபடுதல்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். எதை வழிபடுதல்? சொரூப வழிபாடு. அந்த நிலைக்கு போனவர் சாமி எப்படி பார்ப்பார்? அதான் அவர் என்னால் முடியலைங்கிறார். அதுதான் அவர் சொல்கிறார், என்னால் முடியலைங்கிறார். ஒளியே ஒளியா ஒளின்னு சொன்ன மாதிரி என்னால் உருவத்தை பார்க்க முடியல, என்னால் இறைவனை புகழ முடியலை அப்படின்னு சொல்கிறார். அதாவது அக வழிபாட்டுக்கும் ஞான வழிபாட்டுக்கும் போயிட்டார். அக வழிபாட்டுக்கும் ஞான நிலைக்கும் போயிட்டார். சரியகிரியை முடியலைங்கிறார். வேற ஒன்றும் இல்லை, சரியகிரியே முடியலை. சித்தியாரில் ஞானி நான்கினுக்கும் உரியன்னு சொல்லியிருக்குது. ஞானிகள் இந்த சரியகிரியை ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா அவர்கள் சாதனத்திற்காக சரியகிரியை செய்ய மாட்டாங்க, மற்றவர்கள் கடைப்பிடிப்பதற்காக தாங்கள் கடைப்பிடிப்பாங்க, மற்றவர்கள் கடைப்பிடிப்பதற்காக அவர்கள் கடைப்பிடிப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் நாம் இருக்கிற நிலையை விட நம்ம ஏற்கனவே இருந்த நிலைமை தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பாருங்கள், 10 வருஷத்துக்கு முந்தைய எவ்வளோ நிம்மதியாக இருந்தோம். இன்றைக்கி அந்த நிம்மதியை இல்லையம்பிங்க. இப்போ வருஷம் எத்தனை? 2027 பாருங்கள். 26 நிம்மதி, 27 இல்லையே. மனிதன் அவனுடைய கடந்த காலம்தான் இனிமையானதாக எல்லா மனிதருக்கும் தெரியும். இதில் ஞானிய விதிவிலக்கு கிடையாது. இப்போ நம்ம இவ்வளவு வாழ்க்கையில் மேலே வந்தாலும் நம்ம படித்த பள்ளிக்கூடத்தை பார்த்தா நமக்குள்ள அறியாமலே ஏதோ ஒரு ஃபீலிங் வருதில்ல. படித்த பள்ளிக்கூடத்தை பார்த்தா நம்ம எங்கே போயிடுறோம்? அந்த வயசுக்கு போயிடுறோம். வைரமுத்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் இப்போவும் அவர் படித்த கல்லூரியில் திடீர்னு போய் உட்காந்துடுறாரு. தன்னுடைய படித்த அந்த ஞாபகம் வந்துன்னா அவர் படித்த கல்லூரியில் படித்த வகுப்பறையை திறக்க சொல்லி அவர் உட்காந்துருந்த சீட்டில் போய் உட்காந்துடுறாரு. அப்போ இது என்னது? இது அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் என்னென்னா, அந்த நடந்து போகிற பாதையை விட கடந்த பாதை தான் சிறந்தது. நடந்து போகிற பாதையை விட எது தான் சிறந்தது? கடந்த பாதை தான் சிறந்தது. அதனால் ஞானிகள் அந்த கடந்த பாதைகளை நினைவில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கடந்த பாதையினுடைய நினைவு தான் அவரை நான் ஒன்றை பார்க்க வேண்டியது இல்லை. இப்போ நாம் சின்ன குழந்தையாக வளரும்போது அம்மாவை தவிர யாரும் நமக்கு தெரியாது. இப்போ எங்கள் மருமக என் பேத்தியை போட்டு ஏதாவது குறும்பொண்ணா அடிக்கும், சின்ன பேத்தியே அடிக்கும். நாம் போய் எடுத்துட்டோம்னா அது வரைக்கும் அவங்க அம்மா விட்டு விலகி அழுதுகிட்டு இருந்தது அவங்க அம்மாவை போய் கட்டி பிடிச்சிக்கிடும். அது வரைக்கும் அதுக்கு பிறகு அம்மாவை போய் கட்டி பிடிச்சிக்கிடும். அப்போ என்னதுன்னா, அதுக்கு எது ஒன்று தான் தெரியுது, தாய்ங்கிற ஒன்று தெரியாது. எந்த வயசில்? சரி, நமக்கு 55 வயசு ஆகும்போது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலேருந்து பணத்தை அனுப்பிட்டு சைலண்டாக உட்காந்துடுறோமே. உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு, நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் பணத்தை அனுப்பிட்டு அம்மா நல்லா இருக்கீங்களா, அப்பா நல்லா இருக்கீங்களான்னு வீடியோ காலில் பேசிட்டு உட்காந்துடுறோமில்ல. நம்மளால் என்ன செய்கிறது? அப்படி வாழ முடிகிறது. ஆனால் அந்த கடந்த காலங்கள் அவ்வப்போது என்ன செய்யுது? நினைவுக்கு வரும்போது எதுதான் நல்லா தெரியுது? அதுதான் நல்லா தெரியுது. அந்த நிலை தான் இப்போ மாணிக்க வாசகர் போகத்துக்கு போயிட்டு அப்பப்போ இங்கே திரும்புகிறார். அந்த சிவபோகத்துக்கு போயிட்டு அந்த கடந்து கிடந்த காலங்கள் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒன்று, நாம் இதையெல்லாம் செய்யலைன்னா நம்ம கூட வர்றவங்க செய்ய மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதுவும் சிவனுக்கு நிகழ்த்தியது தானே. அதுவும் என்னது தான்? அந்த நிலையிலிருந்து தானே நம்மளை வளர்த்தாரு. இப்போது நம்ம வளர்ந்த நிலையை விட வளர்ந்து வந்த நிலை ரொம்ப முக்கியம். அந்த வளர்ந்த காலங்களை அவர் என்ன செய்கிறாரு? நினைத்து பார்க்குறார். நம்ம இறைவனை பார்த்ததுனால தானே வளர்ந்தோம், இப்போ பார்க்க முடியலையே. இறைவனை புகழ்ந்ததுனால தானே வளர்ந்தோம், இப்போ புகழ முடியலையே அப்படின்னு என்ன செய்கிறாரு? வருத்தப்படுறார். அதைத்தான் நான் உன்னை காணவில்லை, உன்னை புகழவில்லை என்று சொல்கிறார். அதற்கு பிறகு காணுமதொழிந்தேன் என் திருபாதம் கண்டு கண்கள் கூற, அதுக்கப்புறம் பேணுமதொழிந்தேன் பிதற்றுதொழிந்தேன் பின்னையும் பெருமானே தாணுவே. அந்த தாணுவேங்கிற வார்த்தையை தான் உறுதியானவனேன்னு உரை எழுதியிருக்கிறோம். உரையில் தாணுவே உறுதியானவன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம். அது தாணு என்பது ஸ்தானிகர் அப்படிம்பாங்க வேள்வி செய்யும்போது. அந்த ஸ்தானிகர் அந்த வேள்விக்கு ரொம்ப முக்கியம். 4 ஐயரில் ஒரு ஐயர் வீட்டுக்கு போகலாம் வரலாம், எல்லா ஐயரும் போனாலும் வேறு 4 ஐயர் வரலாம். ஆனால் யார் இருக்கணும்? ஸ்தானிகருங்கிறவர் கம்பல்சரியாக இருப்பாங்க. அடுத்து சொல்கிறாரு, அதற்கு பிறகு நான் எதைத்தான் செய்தேன், என் அறிவு அழிந்ததுங்கிறார். அறிவு அழிந்தது.
கண்டு கண்களோர் பேணுவது ஒழிந்தேன் பிதற்று மொழிந்தேன் பெண்ணையும் பெருமானை அழிந்தே தானுவே அழிந்தேன். அந்த அழிந்தேன்கிற வார்த்தைக்கு பொருள் தான் என் அறிவு அழிந்தது. அதற்கு பொருள் என் பசுபாச ஞானங்கள் எந்த ஞானத்துக்குள் அடங்கியது, அதுதான் என்னுடைய அறிவு அழிந்தது. அறிவு அழிந்தது. அந்த யாதும் இல்லைங்கிற இடத்துக்கு வந்துட்டார். அதுதான் அந்த 10 ஏகனாகி இறைவனி நின்று அயரா அன்புக்கு போகிறது. ஏகனாகி இறைவனி நின்று 10 கடந்து அயரா அன்புக்குள்ளே போயிட்டார். அறிவு அழிந்தேனார். இதைத்தான் ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான்கட்டு. அந்த நான்கட்டுங்கிறது தான் அழிந்தேன், தானுவே அழிந்தேன். நான்கெடுதல் என்பதற்கு சைவ சித்தாந்தத்தில் ஆன்மா கெடாது. நான்கெடுதல் என்பதற்கு நான் என்ற எண்ணம் கெடுதல், அல்லது ஆன்ம அறிவு ஒடுங்குதல். கெடுதல் அல்ல, ஒடுங்குதல். பாச அறிவு ஒடுங்குதல். அதைத்தான் என் அறிவு அழிவுற்றேனார். அடுத்தது சொல்கிறாரு, உன்னை நினைந்து உறங்குகின்ற திருக்கூட்டத்தை பார்க்கலங்கிறாரு. உன்னை நினைந்து உருகும் திருக்கூட்டத்தை பார்க்கவில்லை. பார்க்கவில்லை என்பதன் பொருள், நீங்கள் திருக்கூட்டம் வேணும்னா நீங்கள் சிவபோகத்தில் திருக்கூட்டம் கிடைக்காது. ஏதோ மலையடி வாரத்தில் தனியாக உட்காந்து சிவபோகத்தை அனுபவிக்கிறவங்க பின்னால் யார் போவா? ஒருத்தரும் கிடைக்க மாட்டாங்க. இப்போ அபிராமி பட்டர் விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்குன்னு பாடுறாருல்ல. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன அதுக்கு அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்கிறாரு? அதுக்கு அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்கிறாரு? கூட்டியவா. முதல் மந்திர தொடக்கம் கூட்டியவா. அந்த அபிராமி அந்த மந்திரம் முழுசாக தெரியலையா? கூட்டியவா என்னை நின் அடியரில், கூட்டியவா என்னை நின் அடியரில் அப்படிங்கிறார். இவ்வளவு நாளும் எங்கே போனார்? இவ்வளவு நாளும் அபிராமி பட்டர் எங்கே போனார்? அடியார் எங்கே போனாங்க? இவர் தியானத்தில் இருந்தார். இப்போ தான் தட்டி எழுப்பி அவரை கலைச்சி அவர் உயிருக்கு கேரண்டி இல்லாமல் பண்ணி அவர் இந்த ஆபத்தில் இருக்கும்போது தான் யாரையே கண்ணை திறந்து பார்க்குறாரு. அடியார்களையே இப்போ தான் பார்க்குறாரு. இது வரைக்கும் அவரை அறியாமல் யாரை மறந்துட்டார்? கூட்டியவா என்னை தன் அடியரில் கொடிய வினை ஓட்டியவான்னு பாடுறார். இப்போது ஒரு கேள்வி, நான் இது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய இந்த கேள்வியை கேட்டுட்டேன். அவருக்கு அம்மை தான் வானத்தில் எதை வீசுது? தன்னுடைய தாடகத்தை வீசி அவரை காப்பாற்றுது. அப்போ இவர் யாரை பாடியிருக்கணும்? ஏன் அடியாரை பாடுறாரு? அவர் அம்மை தான் ஏற்கனவே அவர் கூட இருக்குதே. இவ்வளோ நாள் இல்லாமல் போனது என்னது? அடியார். அதனால தான் திடீர்னு எட்டி பார்க்குறாரு. ஆயிரக்கணக்கு நாள் எங்கே போனானுங்க, இவ்வளோ நாள் எங்கே இருந்தானுங்க, எல்லாம் இவ்வளோ நாள் நம்ம அடியார்களை மறந்துட்டோம்னு ஒரு கண்ணால் பார்த்து தான் அந்த பாட்டை பாடுறார். கூட்டியவா. ஆமாம், புறத்தேடல். இதே சிக்கல் தான் இப்போ மாணிக்கவாசகர். நான் சிவபோகத்துக்குள்ளே போயிட்டேன், யாரை பார்க்க முடியாமல் போச்சு? அடியார்களை பார்க்க முடியாமல் போச்சுதுங்கிறார். ஆனால் சைவம் என்ன சொல்லுது? யாரை பார்க்கணுங்குது? இப்போ அவர் சொல்ல வந்த செய்தி, இறைவனை பார்க்கணுங்கிறாங்க, பார்க்க முடியல. இறைவனை புகழணுங்கிறாங்க, புகழ முடியல. இறைவனை என்ன செய்யணுங்கிறாங்க, இறைவன் இணைந்து அடியார்களை பார்க்கணுங்கிறாங்க, பார்க்க முடியல. இதெல்லாம் என்னதுன்னா, ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிட்டு அவரால் இதையெல்லாம் விட்டுட்டோமேங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு இருக்குது. சரி, இப்போ மெட்ராஸில் நீங்கள் ஏதோ ஒரு தெருவில் நீங்கள் ஒரு டீ கடை முன்னாலும் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தால் உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா? இல்லை. உங்கள் காசில் டீ குடிக்கும். அது ரஜினி நின்று குடிக்க முடியுமா? அவர் அந்த ஆசைப்படுறாரு, முடியலல்ல. இது புரிஞ்சிடும் அவங்களுக்கு, அது புரிஞ்சிடும். அவர் தெருவில் நம்ம அதனால தான் வட இந்தியாவுக்கு ஓடிடுறாரு. ஒரு டீ கடையில் நின்று வெளியே நின்று டீ குடித்தா அவர் அதுக்கு ஆசைப்படுறாரு. ஆனால் அவர் அந்த இடத்துக்கு அவர் இனிமேல் என்ன செய்ய முடியாது? போக முடியாது, நடந்து போக முடியாது. அது ஒரு வகையில் அவங்களுக்கு, நீங்கள் இங்கிலாந்து ராணியை இப்படி பத்திரிகாரம் விரட்டி தானே கொன்னான். அந்த அம்மா சுதந்திரமாக இருக்க விரும்பி கார் எடுத்துகிட்டு போகும்போது காரை வேகமாக ஃபாலோ பண்ணி போய் அவங்க வேகமாக போய் ஆக்சிடெண்ட் ஆகி தான் இறந்தாங்க. டயானா, சார்லஸ் டயானா இறந்தது அப்படி தான். அவங்க இந்த இழந்ததை அடைய விரும்புவாங்க, அடைய விடாது சமுதாயம். ஆனால் இழந்து விட்டோமே அந்த உயிர் என்ன செய்யும்? ஏங்கும். அது மாணிக்கவாசகர் ஏங்கியது ஆகமும் இப்படி சொல்லுது, செய்ய முடியல. நம்மளே செய்யலைன்னா யாரும் செய்ய போகிறாங்க? நம்ம சிவபோகத்தில் இருக்குங்கிறது எவனுக்கு தெரியும்? ஏதோ மாணிக்கவாசகர் சும்மா உட்காந்துருக்கிறாரும்பான், நம்ம பாடினாலும் நம்ப மாட்டான் அப்படின்னு அவருக்குள்ளேயே என்ன செய்கிறாரு?
யோசிக்கிறார். அதனால் நான் யாரை பார்க்கவில்லை? திருக்கூட்டத்தை பார்க்கவில்லை. ஏனென்றால் திருக்கூட்டத்தை பார்த்தல் யாருக்கு கடமை? ஜீவன் முக்தனுடைய கடமை. தன்னுடைய கடமையில் நிற்க முடியலையேன்னு வருத்தப்படுறாரு. கடமை. இப்போ அவர் என்ன சொல்கிற? கடமையில் நிற்க முடியாதனால வருத்தப்படுறாரு. இப்போ ஒரு மாணவன் இருக்கிறான், ஆசிரியர் சொல்கிறாரு, தம்பி நீ வகுப்பு பள்ளிக்கூடத்தில் மாதத்துக்கு சனி ஞாயிறு எல்லாம் லீவுன்னு பார்த்தா கூட ஒரு 22 நாள் பள்ளிக்கூடம் இருக்கும். ஒரு 22 நாள் கரெக்டாக வந்துடும், லீவ் போடாத. வருஷ கடைசியில் உனக்கு அதிக நாள் வகுப்புக்கு வந்தவர்னு விருது தர்றோம், ஃபஸ்ட் ரேங்க் வரணும், நல்லா படிக்கணும், லீவ் போடாத, ஹோம் ஒர்க் பண்ணிக்கணும், இதெல்லாம் சொல்கிறாரு. வாத்தியார் சொன்னால் எதையுமே அவன் செய்யலைன்னா யார் கண்ணில் முடிக்க முடியாது? அதுதான் இப்போ ஒரு சொல்கிறார், நான் இதெல்லாம் செய்யலை, உன் கண் முன்னால் எப்படி முடிக்கிறதுன்னு கேட்குறாரு. புரியுதா? காணுமது ஒழிந்து உன்னை பார்க்க முடியல என்னால் அப்படிங்கிறது, இதையெல்லாம் செய்யலையே எப்படி நான் உன் கண் முன்னால் முழிக்கிறதுன்னு கேட்குறாரு. புரியுதா? காணுமது ஒழிந்தேன், நான் உன்னை பார்க்கவும். அதாவது நிறைய குற்றங்களை செய்த இவர் எந்த தப்புமே செய்யலை, அவருக்கு ஒரு குற்ற உணர்வு. எந்த தப்புமே செய்யலை அவருக்கு. நமக்கு எல்லா தப்பையும் செஞ்சுவிட்டு எந்த குற்ற உணர்வும் இல்லை. எல்லா தப்பையும் செய்துவிட்டு என்ன இல்லை? எந்த குற்ற உணர்வும் நமக்கு இல்லை. அவர் எல்லாத்தையும் செய்துட்டு அவருக்கு நம்ம செய்யலையோங்கிற ஒரு ஃபீலிங்கு, இன்னர் ஃபீலிங்கில் இதையெல்லாம் எடுத்து சொல்கிறார். ஆமாம், அவருக்கு திருப்தி இல்லை. புரியுதா? அவர் இறைவனை பெருசாக பார்க்கறதுனால அவருக்கு அந்த திருப்தி வரமாட்டேன் தெரியுது. முனைப்பு இல்லாதனால, நான் இந்த கோயிலை கட்டினேன், நான் திருப்பெருந்தூர் கோயிலை கட்டினேன், நான் திருவாசகத்தை எழுதினேன், நான் இத்தனை 51 பதியம் எழுதினேன்னா அந்த புலம்பல் வராது. அதுதான் அவருக்கு ஞாபகம் வரமாட்டேக்குத. அதுதான் அவருக்கு நினைவுக்கே வரமாட்டேக்குத. எந்த அறிவு ஒடுங்கிட்டு, ஆன்மபோதம் ஒடுங்கிட்டுத. காணுமது ஒழிந்தேன், இனிமேல் கீழ்காரண பார்ப்பது ஒழிந்தேன். அதனால் நீ உன்னுடைய ஏற்கனவே நீ திருப்பெருந்துறைக்கு குருவாக வந்த மாதிரி வந்தாலும் எனக்கு பார்க்குறதுக்கு வெக்கமாக இருக்குதுங்கிறார். கூசுவேன் அப்படிங்கிறார். இப்போ ஒரு 50 லட்ச ரூபா முதலீடு அல்லது 50 கோடி ரூபா முதலீடில் அப்பா ஒரு நிறுவனத்தை தொடங்கி தந்துட்டு போகிறாரு. அவர் சொல்கிறாரு, நம்முடைய இது 10வது பிரான்ச்சு உன்னை நம்பி ஒப்படைச்சிருக்கு, மீது 9 பிரான்ச்சு நான் தான் பார்க்குறேன். அவசரமாக லண்டன் போகிறேன், லண்டனில் வேலை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் வர்றேன், கம்பெனியை டெவலப் பண்ணணும் அப்பா சொல்கிறாரு. 50 கோடி ரூபா 100 கோடியாக ஆகியிருந்தால் அப்பாவை சந்தோஷமாக பார்க்கலாம். 50 கோடி ரூபா தேஞ்சி 50 கோடி லாஸுக்கு போயிருந்தால் எப்படி அப்பாவை பார்க்க முடியும்? இவர் என்ன செய்வார்? அப்பா வர்ற நேரத்தில் யார் போய் ஒளிஞ்சிக்கிடுவா? மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு கம்பெனியை பார்த்துக்க, அவசரமாக வெளியே போயிருக்கான்னு சொல்லி ஒளிய வரலாம். அதுதானே இது அவர் செய்த தவறுனால் நிகழ்ந்தது. ஆனால் எந்த தவறுமே செய்யாத மாணிக்கவாசகர் இது போன்ற ஒரு ஃபீலிங் கூட போகிறார். நான் சாமி சொன்ன எதையும் செய்யலை, எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அவர் சிவபோக நிலைக்கு போயிட்டு இறைவன் அவர் மேல் எந்த குறையும் சொல்ல போகிறதில்ல. ஆனாலும் அவர் அந்த உணர்வுக்கு என்ன செய்கிறாரு? போகிறார். அந்த உணர்வுக்கு போகிறார். உன்னை பார்ப்பதற்கு நான் கூசு மலர்பாதம்னு இருக்குது திருப்பாவையில். அது தேவர்களுக்கு சொன்னது, அது எப்படி இவருக்கு பொருந்தும்? ஆனால் இவர் இறைவன் இவரை பார்க்க ஆசைப்படுவார். ஆனால் இவர் நான் அவரை பார்க்கறதுக்கு கூச்சப்படுறேன் அப்படிங்கிறார். மிகப்பெரிய மந்திரம். காணுமது ஒழிந்தேன், நின் திருப்பாதம் காணுமது ஒழிந்தேன், கண்டுகண் கழிகூற பேணுமது ஒழிந்தேன். வழிபடுறதையும் விட்டுட்டேன். ஒழிந்தேன் தான் சொன்னார். இல்லைன்னு சொல்ல. இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே கிடையாது. நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். பேணுமது ஒழிந்தேன், பிதற்றுமது ஒழிந்தேன், பின்னை எம் பெருமானே தானுவே அழிந்தேன். அந்த அழிந்தல் தான் அந்த திருக்களிற்றுப்படியாரில் செத்துப்போதல்னு சொல்கிறோம். செய்யாமை செய்யாதவாறு திருக்களிற்றுப்படியார் இறைவனை அனுபவிக்க என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யாதுங்கிறதுல அந்த இடம் தான் இது. ஆனால் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் ஒரு ஃபீலிங் வரும்ல. இப்போது உங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க, உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி, எல்லா வேலையும் செய்ய ஆள் இருக்குது, அவருக்கு வேலை செய்ய முடியாத நிலை. ஆனால் அவர் பதறுவார். ஏன் தாத்தா பதறேன்னா, ஒரு காலத்து அந்த வேலையை நான் ஒரு ஆளாக தானே செஞ்சேன், இன்றைக்கி நம்ம ஒன்றுமே செய்யலையே, பேத்திக்கு அல்லது பேரனுக்கு அல்லது மகனுக்கு செய்யலையேன்னு பதட்டமாக இருக்குன்னு சொல்கிறாருல்ல. அதுதான். அதனால் தானுவே அழிந்தேன் நின்னினைந்துருகும் தன்மையன். அந்த நின்னினைந்துருகுங்கிறதுல அடியாரை சேர்த்துக்கணும். தன்மையன் புன்மைகளால் காணுமது ஒழிந்தேன். அவங்களையெல்லாம் பார்க்குறத விட்டுட்டேன். நீ இனி வரினும், நீ திருப்பெருந்துறைக்கு வந்த மாதிரி இனிமேல் வந்தாலும் காணவும் நாணுவனே. இப்போது நீங்கள் படித்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஆசிரியர் படித்து கொடுத்த காலத்தில் ஆசிரியர்கள் பேட்டி எடுப்பாங்க.
இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. முதல் நாள் பேட்டி எடுப்பாங்க, நீ யாராக விரும்புகிற. ஒவ்வொரு மாணவரும் நான் ஐஏஎஸ் ஆகுவேன், நான் ஐபிஎஸ் ஆகுவேன், நான் வந்து ஆசிரியர் ஆகுவேன், இப்படி சொல்லுவாங்க, அப்படி கேட்பாங்க. இப்போ நான் படிக்கிற காலத்தில் எங்கள் தமிழை என்னுடைய சொந்த சித்தப்பா தான் இப்படி கேட்பார். எனக்கு நல்லா தெரியும் அவர்கிட்ட தான் நான் 3 வருடம் 9ஆம் போகும்போது வந்தார், 10ஆம் போகும்போது வந்தார், 3 தடவை அவங்ககிட்ட படித்தேன். கேட்டுட்டு கடைசியில் சொல்லுவார், அவர் சொல்லுவார், நீ டாக்டராகு, இன்ஜினியராகு, கலெக்டராகு, யாராக வேணாலும் ஆகு, முதல்ல மனுஷனாகு அப்படிம்பார். அப்படி சொல்லிவிட்டு நான் அந்த 1 வருஷமும் நான் படித்து நீ 5 மார்க் எடுத்தா அப்படி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நீ நல்ல மனுஷனாக வாழ்கிறது தான் 1 வருஷம் பாடம் எடுக்க போகிறேன்பார். நீ படிச்சுட்டு அவர் சொல்லுவார், பாத்ரூம் கழுவுற வேலையில் நீ இருக்கிறான்னா கூட நான் சந்தோஷப்படுவேன், ஆனால் அந்த வேலையை நீ உண்மையாக செய். அந்த வேலையை நீ எப்படி செய், அந்த வேலையிலையும் உண்மையாக இருப்பார். அந்த வேலையில் நீ உண்மையாக இருக்கிறியாங்கிறது எனக்கு தேவை. கலெக்டராக இருந்து பொய் சொல்லிட்டு அலைகிறத விட பாத்ரூம் கழுவுற வேலைக்கு போய் நீ உண்மையாக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன்பார். எதுதான் முக்கியம்? சத்தியம். சத்தியம்தான் முக்கியம். இப்போது உலகில் நம்ம பார்க்குறோம், 2 பேருக்கு பகை வந்துடுது, எனக்கு எல்லோரும் தான் வேணும் அப்படிங்கிறாங்க, எல்லோரும் இந்த டைலாக்கை பேசுகிறாங்க, எனக்கு எல்லோரும் தான் வேணும், எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா போலீஸ்காரன் வேணும், திருடன் வேணுமா? நான் கேட்டேன் எங்கள் வீட்டில், எல்லோரும் தான் வேணும், எல்லோரும் தான் வேணும்னு சொல்கிறாங்களே, அப்போ எனக்கு போலீஸும் வேணும், திருடனும் வேணும்னு சொல்கிறீங்களா? அந்த எல்லாரையும் 2ஆக பிரிக்க பழகுங்க. இதில் யார் நேர்மையாக இருக்காங்க, யார் உண்மையாக இருக்காங்க, யார் பொய்யா இருக்காங்கன்னு பாருங்கள். உண்டா இல்லையா? சொன்னேன்ல, அந்த டைலாக் எங்கள் வீட்டில் வாதாடினேன், இப்படி சொன்னேன் அப்படின்னு. ஆமாம் 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 ஆமாம், கரெக்டு. எவ்வளோ பெரிய டைலாக் அது. நீங்கள் தவறுக்கு துணை போகிறீங்க, அதானே அர்த்தம். இப்போது ஒரு ஒரு மாநிலம் இருக்குது, அந்த மாநிலத்தின் ஆளும் முதல்வருக்கு நான் ஜெய சொல்கிறேன், அதே மாநிலத்தில் எதிர்கட்சிக்காரர் பேரையும் சொல்லி ஜெய சொல்கிறேன்னா, டே நீ எந்த கட்சியிலடா இருக்கான்னு கேட்பானல்ல. புரியுதா? ஒரு மாநிலத்தில் அந்த மாநில முதல்வருக்கும் ஜெய சொல்கிறேன், எதிர்கட்சி தலைவருக்கும் ஜெய சொல்கிறேன்னா மக்கள் குழம்புவானல்ல, நீ எந்த கட்சியில் இருக்காடா முதல்ல அதை சொல்லும்பா. ஆமாம், அந்த மாநிலத்திலே இருந்துட்டு சொல்லக்கூடாது, வெளியவே சொல்லிடலாம், வெளியவே சொல்லிடலாம். இப்போ இதுதான் நான் என்னுடைய குருமார்களை எனக்கு கற்றுக் கொடுத்தது தான் நான் கையில் எடுத்திருக்கேன். எனக்கு அறத்துக்கு பிறகு தான் சாமி 2வது தான் எனக்கு. ஏன்னா நான் ஒரு தமிழாசிரியர், எங்களுக்கு எந்த நூல் தான் முதல்ல கற்பிப்பாங்க? திருக்குறள். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே தான், கடவுளே வந்தாலும் தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்லுங்கிறது தான் எங்களுக்கு முதல் பாடமே. யார் தப்பு செய்தாலும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம், அதுக்கான விளக்கங்களெல்லாம் அந்தந்த நேரங்களில் சொல்லிகிட்டு இருக்கிறோம், யாருக்கும் தெரியாது, எங்கெங்கே சொல்லிகிட்டு இருக்கோங்கிறது யாருக்கும் தெரியாது. புரியுதா? அதுதான் இந்த இடத்துல மாணிக்க வாசகர். இப்போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு மாணவன் இருந்தால் அவரை பார்க்க தோணுமா? இப்போ ஒரு ஆசிரியர்கிட்ட 9ஆம் வகுப்பில் கேட்குறாரு, நான் கலெக்டர் ஆகுவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதே பையனை அவர் ஒரு 25 வருஷம் கழித்து சந்திக்கிறாரு, கலெக்டர் ஆகிட்டியான்னு கேட்பார்ல. இப்போ ஆகலைன்னா என்ன செய்வான்? அவரை கண்டு ஒளிஞ்சு ஓடுவானல்ல. அதே இப்போ மாணிக்கவாசகர் சொல்கிறார், நான் இதை செய்வேன் அதை செய்வேன், நான் என்னைக்கு சைவத்துக்குள்ளே வந்தோனோ நான் இதையெல்லாம் செய்ய வேண்டியவன். உன் உருவத்தை பார்க்கணும், உன்னை பூஜிக்கணும், அதையெல்லாம் செஞ்சு எந்த நிலைக்கு போயிட்டார்? சிவபோகத்துக்கு போயிட்டார். அவர்களுக்கு இது கடமை அல்ல. கடமை அல்லங்கிறதுனால பெரியவங்க யாரும் நான் கடமையை செய்யவில்லைன்னு வருத்தப்பட மாட்டாங்க. எந்த முட்டாளும் அப்படி எல்லாரும் வருத்தப்படுவாங்க. உங்கள் அப்பா நான் இனி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு வீட்டில் நீங்கள் பிடிச்சி கட்டாயம் பிடிச்சி உட்கார வச்சாலும், இன்றைக்கி நிறைய வீடுகளில் பெற்றோர்கள், இப்போ எங்கள் வீட்டு பக்கம் ஒருத்தர் மகன் ஃபாரினில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான், ஆனால் அவங்க மாவு வியாபாரத்தை நிறுத்தலை. எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பெரிய பணக்காரங்க, மகன் லட்சக்கணக்கில் கோடியில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். பிள்ளைகள் சம்பாதிச்சாலும் எதை விட மாட்டேங்கிறாங்க. ஆமாம், நம்முடைய உழைப்பை என்ன செய்யக்கூடாது? அந்த உழைப்பை நீங்கள் கட்டாயப்படுத்தி நிறுத்தி பாருங்கள், ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்க உழைப்பு தேவையில்லை அந்த ஃபேமிலிக்கு, ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? ஃபீல் பண்ணுவாங்க, என்னை உழைக்க விட மாட்டேங்கிறீங்க, வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க. அது போன்ற ஒரு இன்னர் ஃபீலிங்கில் தான் மாணிக்கவாசகர் இதை என்ன செய்கிறாரு? பாடுறார். ஆமாம், அதைத்தான் காணுமதொழிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நாணுவனே. இனிமேல் நீ இதே மாதிரி வந்தா என்னுடைய நிலைமை எனக்கு பிடிக்காதனால உன்னை பார்க்க நான் வெட்கப்படுவேன்னு சொல்கிறார். உலக புகழ் வாய்ந்த இது போன்ற மந்திரங்களை நம்முடைய ஞானிகளை தவிர யாராலையும் எழுத முடியாது. அதையும் மாணிக்கவாசகர் எழுதியிருக்கிறார். காணுமது ஒளிந்தேன் நின் திருப்பாதம் கண்டுகண் களிகூற பேணுமது ஒளிந்தேன் பிதற்றுமது ஒளிந்தேன் பின்னையம் பெருமானே தானுவே அழிந்தேன் நின்னினைந்துருகும் தன்மை என் புன்மைகளால் காணுமது ஒளிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நாணுவனே அப்படிங்கிறார். மாணிக்க வாசகரே இறைவனை பார்க்க எனக்கு வெக்கமாக இருக்கிறார்னா நம்ம எந்த வெக்கமும் படுறது இல்லையா? உண்டா இல்லையா?
நேற்று ஒரு உதாரணம் சொன்னேன். கவுண்டர்கள் வீட்டில் வந்து கல்யாணத்தில் முதல் மொய் வந்து 10 லட்சமாக இருக்கும். நிறைய கல்யாணங்களுக்கு நான் போயிருக்கிறேன். மைக்கில் அறிவிப்பாங்க, தாய் மாமா மொய் 10 லட்சம், அடுத்து யாரோ அண்ணன் மொய், தம்பி மொய் அப்படின்னு எழுதுவாங்க. அதே கல்யாண வீட்டில் போய் நாம எவ்வளோ மொய் எழுதுகிறோம்? நமக்கு ஒரு வெக்கமாக இருக்குல்ல. ஆமாம், 500 200 500 எழுதுகிறோம். நமக்கு அந்த இடத்துல அந்த மொய் எழுதுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கொடுக்காமல் போயிடலாமான்னு தோணும். என் கூட நிறைய கவுண்டர்கள் வேலை பார்த்தாங்க, கல்யாணத்துக்கு போய் இதை பார்த்துருக்குறேன். கொடுக்காமல் போயிடலாமா, கேவலமாக நினைப்பாங்க அப்படின்னு தோணும். அப்போ அந்த ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழல் நமக்கு அந்த வெக்கம் வருதில்ல. அங்கேயாவது அவங்க சொந்தக்காரங்க, அது வேறு. மாணிக்க வாசகர் ஆகமத்தை சொல்லித்தர வந்தவர். அவர் சொல்ல இவர் இப்படி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லி முடிச்சிட்டார். ஒரு இன்னொரு ஆகமத்தையே தந்துட்டு போயிட்டார், ஒரு தமிழ் ஆகமத்தை, தமிழ் வேதத்தை. ஆனாலும் அவருக்குள் இந்த உணர்வு என்ன செய்கிறது? இருக்கணும். இருக்கிறவங்க தான் சிறந்தவங்க. ஒரு இதாக ரிட்டையர்ட் ஆனாலும் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு தோணுது பார்த்தீங்களா, அது போன்ற ஒரு உணர்வு தான் அவருக்கு என்று. இந்த அடுத்த பகுதி பண்டார சாத்திரத்துக்கு நம்ம போகலாம். மது இன்னைக்கு வந்து பணம் கொடுத்துட்டு போயிட்டீங்களா? மது வந்து முழு பணம் கட்டி சேர்ந்து